வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ரிசல்ட்டை பார்த்து பிடிச்ச நண்பர்கள் கையோட ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ரிசல்ட்டில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக குழப்பங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ கம்யூனிட்டி வைஸாக எனக்கு இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்குமா, கீழே கிடைக்குமா, கமெண்ட்டில் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. யாருக்கு என்ன மதிப்பெண்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். முந்தைய வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். சரி, நான் இப்போவும் அதான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பார்ட் ஏ, பார்ட் பி டோட்டல், இது எல்லாமே பார்ட் சி டோட்டல், எந்த ரேங்க்கு, என்ன கம்யூவல் ரேங்க்கு, ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தாங்க இந்த குரூப் 4ல் 300க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றத அவங்க ரிசல்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க டோட்டலில். ஸோ அப்படி பார்க்குறப்ப மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150லேருந்து 180 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 100% கிடைச்சிரும். ஸோ 200க்கு மேலே இருந்துச்சுன்னா 100 உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் கூப்பிடுவாங்க. இந்த 150லேருந்து 180 வரைக்கும் 300க்கு நான் சொல்கிறேன், 150லேருந்து 180 வரைக்கும் இருப்பவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்க கூப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் எல்லாருக்கிட்டையுமே சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. சிலர்கிட்ட டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கும், சிலர்கிட்ட டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 150லேருந்து 180 வரைக்கும் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு சிவி லிஸ்ட்டு கன்ஃபார்ம். ஓகேங்களா? சிவி லிஸ்ட்டு கன்ஃபார்மாக உங்களை கூப்பிடுவாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு. ஸோ அதே 200க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100% பணி வாய்ப்பு. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது என்ன கேட்டகரின்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் மாறும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ கம்யூவல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், கம்யூவல் ரேங்க்கில் 2000லேருந்து 3000 வரைக்கும் இருப்பவர்களுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. அதுவே கம்யூவல் ரேங்க்கில் 1000க்குள்ளே இருப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100% பணி வாய்ப்பு கன்ஃபார்ம். ஸோ ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் பேஜில் பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4662 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் கூப்பிட போகிறாங்க இந்த டைம். 1:3 ரேஷியோக்கு பிரகாரம் 1:2 ரேஷியோ இல்லை நிறைய பேர் வந்து கூப்பிட போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஷியோ தாங்க முக்கியம். அதே போல் உங்களுடைய ஓவரால் கம்யூவல் ரேங்க்கு 2000லேருந்து 4600 ப்ளஸ்ஸு இன்னொரு 500 கூடலாம். ஸோ 5000 வரைக்கும் உங்களுடைய ரேஞ்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த கம்யூவல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு எப்படியெல்லாம் பணி கிடைக்கும். ஸோ புதிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தாங்க கட் ஆஃப் எல்லாமே நடக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரூப் 4 தேர்வர்கள் பலரும் வேக்கன்சிஸை உயர்த்துங்க, வேக்கன்சிஸை உயர்த்தி கொடுங்க, எங்களுக்கு வேக்கன்சிஸை உயர்த்தி கொடுங்க அப்படின்ட்டு பலதரப்பட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. தேர்வில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 4662லேருந்து 10,000 உயர்த்தி கிராமப்புற தேர்வர்களின் குடும்பங்களின் நலனை காக்க வேண்டும் என்று அனைத்து தேர்வர்களின் சார்பாகவும் நாமளும் கேட்டுக்கிறோம். ஸோ அவங்களுடைய தேர்வர்களின் சார்பாக இந்த வேக்கன்சிஸை உயர்த்தி கொடுங்க அப்படின்ட்டு பலதரப்பட்ட நபர்கள் வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. குரூப் 4 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மி. கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 9600 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் 10,000 வேக்கன்சிஸ், அதுக்கு முன்னாடி ஆண்டுகளில் 10,000 வேக்கன்சிஸ், வெறும் 4662. இதை பார்க்குறப்ப கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டைம் வந்து டாப்பாக தான் இருக்குது. அதனால் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பற்றிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.